காலையில நரிமோத்துல முடிச்சா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. இங்க ஒரு நரி கூட காணாமே. என்ன விசிறி முடிக்கிட்டானா? இப்படி காத்து விடுறான். ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அண்ணனுக்கு எந்த ஊரு? வெளியூரு. தம்பிக்கு உள்ளூரு. தம்பி அவரை பாருங்க. பாத்துட்டேன். நான் ஒரு விவரம் தெரியாதவன். பார்த்தாலே தெரியுது. கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை தேடி ஊரா அலைகிறேன். அதனாலதான் இழைச்சிட்டீங்களா? ஆமா தம்பி, அப்படியும் பொண்ணு கிடைக்கல. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? கிலோ கணக்குல வேணுமா, டஜன் கணக்குல வேணுமா? பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒண்ணே ஒண்ணு போதும். கையில பணம் இருக்கா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? பாத்தீங்களா, அவ்வளவு பணம். நமக்கு ஊர்ல புண்ணாக்கு வியாபாரம். அதான் முகத்துல என்ன வடியுத. அப்ப பொண்ணை பார்க்க போலாமா? துணியா துவைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு என்ன? அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வராது. ஏன் நொண்டியா? இல்லங்க, அவ்வளவு அடக்கமான பொண்ணு. நீங்க பாக்கறதா கூட ஜன்னல் வழியா தான் பாக்கணும். அட, எனக்கு வேண்டியது பொண்ணு. அதை எந்த வழியா பார்த்தா நமக்கு என்ன? கூட கூட வாங்க. வாயா மாப்பிள்ள மாதிரி நடந்து வாயா. ஏங்க பொண்ணு எங்கீங்க? பொண்ணு 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 அலையாதையா. இது மேல யாரு? ஜன்னல் வழியா பாரு. ஏங்க எங்கீங்க? ஊர்ல என்ன கொள்ள புண்ணாக்கா, எள்ளு புண்ணாக்கா, கடலை புண்ணாக்கா, மாட்டு புண்ணாக்கா? புண்ணாக்க விடுங்க. பொண்ணு எங்கீங்க? கண்ணு கட்டின தூரம் கிடைக்கவே இல்லீங்களே. எனக்கு தான் கை கிடைக்கல. நல்லா பாரு, நின்னு பாரு, பாக்குறேன். உத்து பாரு, பாத்துக்கிட்டே இரு. இரு இரு. இப்ப தெரியுமே. கனவு தாங்க தெரியுது. பாரியா, கதவு திறக்கும், பொண்ணு வரும். விட்டுறாத, வயசு பொண்ணு. விட்டுருவனா? யாரு நானு? எப்பா என்ன இருக்கு? போண்டா, முறுக்கு, பொங்கல், வடை, இட்லி, தோசை, கிச்சடி, பச்சடி, ரொட்டி, பிஸ்கட், சட்னி, சாம்பார், குருமா, வடை, சோடா, கலர், காபி, டீ. ஏய்யா, இவன சந்தையில லேகி வித்தானா? ஐட்டத்தை ஆள் உயரத்துக்கு அடுக்குறான். சரி, அதுல 2 விடு. சிங்கிள் டீயே கடன் கேட்கிற பையன் இன்னைக்கு ஏக செட்டப்ல பேசுறான். என்னமோ நடந்திருக்கு. யோ சீக்கிரம் ஒண்ணையா, பசிக்குது. சரியான சாப்பாட்டுராமனா இருப்பான் போல இருக்க. சாப்பாட்டாம இல்லையா, சீதாராமன். சீதாராமன். இவனுக்கு அனுமார்னு பேரு வச்சிருக்கோம். ஓ முஞ்சிய கண்ணாடியில பாக்கலையா? வா வா, டேய் நமக்கு பழம் குடுறோம். இதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? தீனியில என்னையா சாம்பார் அது இதுன்னு நாளையில இருந்து புதுமையா ஏதாவது போடுங்கயா. எவ்வளவு பில்லு? 30 ரூபா 95 பைசா. உள்ளூர் வரி தனி, வெளியூர் வரியை சேர்த்து 35 வாங்கிக்க. வேணா வேணா, உள்ளத கொடுத்தா போதும். ரொம்ப சலிச்சுக்கிறிய. என்ன 95 பைசா குறையுதா? பரவாயில்ல, நான் தள்ளிக்கிறேன். 30 ரூபா கொடு போதும். பரச காணையா? என்ன மூக்கு பிடிக்க துண்ணுட்டு பணம் இல்லங்கிறியா? டேய் கை ரெடி. எதுக்கு? இந்த வாழைப்பழம் மாதிரி உன்னை தொங்க விடத்தான். என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? ஆளுக்கு 2 தோசை இலவசமா தர தர்மாயிட்டீங்க. உங்களே தாயா மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான், நல்லா மாட்டிக்கிட்டான். ஐயா ஐயா, இந்த பாவிராயா பொண்ணை காட்டுறேன்னு சொல்லி என் பரிசு அதே பண்ணிட்டு வந்துட்டான். அது வேறையா? எங்கடா பர்ஸ்? என் பாயிட்ல இருந்து யாரும் அடிச்சிட்டாங்க. எடுத்து கொடுத்துருங்கய்யா. இதோ என் பரிசு. விக்னேஸ்வரா, கணேசா கொடுத்துருப்பா. கணேசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. என் பரிசு கிடைச்சிருச்சு. முட்டாப்பையில பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லடா, அத பத்திரமா வச்சுக்கணும். கஜேந்திரா, நீ என்ன ஆசீர்வாதம் பண்ண வரும்போதே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது அசம்சம் நடக்கணும்.
அநியாயமா திருடுனா என்ன, இப்படி அடி வாங்கி கொடுத்துட்டியே, உன் புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்? இப்படி ஊருக்கு ஒரு கஜேந்திரம் இருந்தா அப்புறம் எதுக்குடா போலீஸ் கோட்டெல்லாம்? பாத்தியா ஐயா, புள்ள மாதிரி வளர்ந்துட்டு இருந்தவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டா, கட்டின புருஷனை வீட்டை விட்டே விரட்டிட்டா, இப்ப என்னடா பத்தினி மாதிரி கோயிலுக்கு வர்றான். நல்ல காலம்டா. என் மேல அபாண்டமா பழி சுமத்துறவங்களுக்கு எல்லாம் வாய கொடுத்திருக்கிற அந்த மாரியாத்தா எனக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கிற உன்னை ஊமையா படிச்சிருக்காளே. இந்த கல் நெஞ்சக்காரிக்கு எப்பத்தான் உன் மேல கருணை பிறக்குமோ? கருணையாவது வெங்காயமாவது அதெல்லாம் சாம்பார் வைக்கதான் உதவும். உன் கண் கண்ட தேவன் யாரு? உன் முதலாளி அவர் கையில விளங்க மாட்டி ஜெயிலுக்கு அனுப்பினது யார்? ஜட்ஜி மகேஸ்வரி. அவங்கள சும்மா விடலாமா? உண்மைதான். என் முதலாளி அநியாயமா தண்டிச்ச அந்த ஜட்ஜி மகேஸ்வரி ஒழிச்சு கட்டினாத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். இந்த தண்ணிய குடி. என்னையேப்பா கொல்ல வந்த? அம்மா, எங்க முதலாளிய அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே, அதுக்கு பழி வாங்கதா உங்களை கொல்ல வந்தேன். என்ன கொன்னுட்டா மட்டும் உங்க முதலாளிக்கு விடுதலை கிடைச்சுமா? மணிவேலு, உனக்கு முதலாளி மட்டும்தான், எனக்கு புள்ள மாதிரி. என்ன செய்யறது? தெய்வ தீர்ப்புக்கு முன்னால பாசம் பணிஞ்சு போய் தானே தீரணும். அதனாலதான் அப்படி ஒரு தீர்ப்பு சொன்னேன். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் புரியாம தவறு பண்ணிட்டேன். இந்த பாவிய மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. அதாவது உங்களது உடன்பிறவா தம்பி மிராசு மணிவேலை உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். பொறுப்பை என்கிட்ட
என்கிட்ட விடுங்க, நான் செஞ்சிடறேன். கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஜெயில் கம்பியை உடைச்சாவது சுபா. வெளியில கொண்டு வந்துருவாரு. என்ன என்கிட்ட ஒரு பெரிய டிராபேக்னா, தெனால் ராம குதிரைக்கு முன்னால புல்லு கட்டினாதான் அது ஓடும். அந்த மாதிரி எனக்கு பச்சையா கத்தையா நோட்டை காட்டிட்டீங்கன்னா கேஸ் ஈஸி வின். தேங்க்யூ. அதையே எழுதிட்டீங்க? அது அட்வான்ஸ், இது கேஸ் ஜெயிச்ச உடனே. அப்புறம் வரட்டுங்களா? என்னது புறப்படுறீங்களா? நீங்க யார்? பெரிய ஜட்ஜாமானுடைய ஹஸ்பண்ட், லீடிங் டாக்டர். உங்க கேஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களை உட்கார வச்சு வயிறார நான் சாப்பாடு போடணும். லபரா என்னங்க லாபராவா? அதாங்க லலிதா பத்மினி ராகினி. முதல் எழுத்தை வச்சு கூப்பிடுறேன், மொத்த பேரையுமா கூப்பிட முடியாது. ஆடு கோழி எல்லாம் வாங்கி சாருக்கு இன்னைக்கு ஜமாய்ச்சிடு. ஹலோ, அட்வொகேட் ஹரிச்சந்திரன் பிஏபிஎல் ஸ்பீக்கிங். அங்க யார் பேசுறது? ஜட்ஜம்மாவா பேசுறது? சௌக்கியமா இருக்கீங்களாமா? உங்க வீட்டுக்காரர் டாக்டர் சௌக்கியமா இருக்காரா? தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. என் வீட்டுக்காரர் என்னோட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்ப உங்க வீட்டுல இருக்கிறதா ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டேன். அவரோட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் போன் பண்ணேன். ஐயோ, யாரோ வேண்டாதவங்க உங்களுக்கு தப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. டாக்டர் ஐயா என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்கல. டாக்டர், நீங்க வாசப்படிய தாண்டி தானே வந்தீங்க. ஏன்னா நான் போய் பேசுற பழக்கம் இல்ல. சொல்லுங்கம்மா. விடிஞ்சா எங்களுக்கு கல்யாண நாள். ஒவ்வொரு வருஷமும் சமயபுரம் சன்னதியில மாங்கல்யத்தை காணிக்கையா செலுத்தது வழக்கம். என் மேல அவருக்கு 1000 கோபம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட கோயிலுக்கு வந்து பிரார்த்தனையை செலுத்திட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அவரு தான் போனை கொடுங்க. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ அவர் இங்க இருந்திருந்தாருன்னா என் தோள் மேல ஏத்தி கொண்டு வந்து உங்க வீட்டுல இறக்கி இருப்பேனம்மா. என் கை காலெல்லாம் பதறதே. அவர் இப்ப என் கண் முன்னால இல்லையே, இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பேனம்மா. ஆமாம்மா, ஆமாம்மா. உண்மையாத்தான் சொல்றீங்களா அவர் இல்லன்னு? மன்னிக்கணும்மா, விளையாடுற பருவத்தை எல்லாம் நான் தாண்டிட்டேன். சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. சமயபுரத்து தாய் மேல சத்தியமா சொல்றேன், உங்க புருஷங்க இல்ல. இல்ல 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 இல்ல. தட்ஸ் ஆல். அந்த ஆதிபராசக்தியின் ரெப்ரசன்டேட்டிவாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் கீழ்கோர்ட் நீதிபதி மகேஸ்வரி கோர்ட்டையும் சாட்சியங்களையும் அவமதித்து குருட்டுத்தனமாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். யுவரான ஜட்ஜ் மகேஸ்வரி என்ன ஆனானப்பட்ட சமயபுரத்தாலே வந்தாலும் ஐ டோன்ட் கேர். என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி நிரபராதி நிரபராதி. தட்ஸ் ஆல். மிராஸ் மணிவேல் நிரபராதி என்பதற்கு ஆதாரம்? ஒன்றாய் இரண்டாய் எடுத்து சொல்ல மண்ணெண்ணைக்கு மக்கள் கியூவிலே நிற்பது போல் பாயிண்டுகள் என் வாயிலே இருந்து வெளியே வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றன. யுவரானர், ஆண்டவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் யுவரானர், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை. என்னுடைய கட்சிக்காரர் ரவுடி ஐயனாரை கொலை செய்ய What happened, Mr. ஹரிச்சந்திரன்? என்ன பேச முடியலையா? அட்வொகேட் ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு எதிர்பாராமல் ஏற்பட்ட உடல்நலக் குறைவின் காரணமாக வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அடி ரங்கநாதன் தங்கச்சி இப்போ ரெண்டும் கட்ட உன் கட்சி. நீ வாய் திறந்து வார்த்தையொன்னு பேசிடாத பூமச்சி. அடிரங்கநாதன் தங்கச்சி இப்ப ரெண்டும் கெட்ட உங்கச்சி. நீ வாய் திறந்து வார்த்தையொன்னு பேசிடாத பூமச்சி.
மனுஷங்க போல் சாட்சி சொல்லுவ நல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு நிக்க ஆட்சி பண்ணுவ ஊண்டிலேறி மனுஷங்க போல் சாட்சி சொல்லுவ நல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு நிக்க ஆட்சி பண்ணுவ நினைச்சத நீ முடிச்சிடத்தான் சூழ்ச்சி பண்ணுவ நினைச்சத நீ முடிச்சிடத்தான் சூழ்ச்சி பண்ணுவ உன் நாடகத்தில் விதவிதமா காட்சி பண்ணுவ உன் நாடகத்தில் விதவிதமா காட்சி பண்ணுவ அடிரங்கரான தங்கச்சி இப்ப ரெண்டு கட்டம் உங்கச்சி நீ வாய் திறந்து வார்த்தையொன்னு பேசிடாத பூமச்சி வயசு பொண்ணு கற்பிழந்தா பார்த்து நிக்கிறேன் அத பார்த்துக்கிட்டே புன்னகதான் பூத்து நிக்கிறேன் வயசு பொண்ணு கற்பிழந்தா பார்த்து நிக்கிறேன் அத பார்த்துக்கிட்டே புன்னகதான் பூத்து நிக்கிறேன் தாய் பழிய தான் சுமந்த குமரி பொண்ணே நீயே தாய் பழிய தான் சுமந்த குமரி பொண்ணே நீயே ஒரு தெய்வமாக்கி கோயிலிலே இருக்க வச்ச தாயே ஒரு தெய்வமாக்கி கோயிலிலே இருக்க வச்ச தாயே அடிரங்கராத தங்கச்சே இப்ப ரெண்டு கட்டா உங்கச்சி நீ வாய் திறந்து வார்த்தையொன்னு பேசிடாத பூமச்சி எந்த நேரம் என்ன செய்வ யாருக்குத்தான் தெரியும் அந்தரங்கம் உலகத்துல யாருக்குத்தான் புரியும் எந்த நேரம் என்ன செய்வ யாருக்குத்தான் தெரியும் அந்தரங்கம் உலகத்துல யாருக்குத்தான் புரியும் ஆகமத்தான் எது செஞ்சாலும் நன்மையிலே முடியும் ஆகமத்தான் எது செஞ்சாலும் நன்மையிலே முடியும் அம்மா நீ இல்லாட்டி இருண்டவான எப்படித்தான் விடியும் நீ இல்லாட்டி இருண்டவான எப்படித்தான் விடியும் அடிரங்கனாரேன் தங்கச்சி இப்ப ரெண்டும் கெட்டா முங்கச்சி நீ வாய் திறந்து வார்த்தையொன்னு பேசிடாத பூமச்சி பேசிடாத பூமச்சி பேசிடாத பூமச்சி பாவம் செவனப்பா பந்தயத்தை விட்டு விட்டு பால் சொம்போட தெரியறான் சொம்புல பால் இருக்குதுங்கிற கங்கா தீர்த்தம் எதுக்கு மக கெட்டு போயிட்டாள்ல தலையில கொஞ்சம் கங்கா தீர்த்தத்தை ஊத்துனா தோஷ நிவர்த்தி ஆயிடும்னு யாரோ சொன்னாங்களா மானங்கட்ட பையன் இப்படி ஒரு மகன் எனக்கு இருந்தா அன்னைக்கே வெட்டி பொடி போட்டிருப்பேன் உனக்கு இருக்குது அவனுக்கு இல்லையே இந்த சவனப்ப பைய முகத்துல சேத்த பூசணும்னு ரொம்ப நாளா நினைச்சேன் இன்னைக்கு பூசியே அப்பா கிழமையே என்ன விட்டு சின்னமா இந்த ஊர்ல வாழ்றதை விட அவளுக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுறது எவ்வளவோ மேல். கற்பகம்,
எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா மாரியாத்தா கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த அபிஷேக பால் கொடுத்தாங்க. அந்த அம்மனை மனசு நினைச்சுக்கிட்டு இதை சாப்பிடுமா, உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும். உங்க திருப்திக்காக வேணா நான் இதை சாப்பிடுறேன். நீ சாப்பிடுமா, இதோ வந்துடுறேன். தாயே மகமாயி, நீங்களா? வாங்கம்மா. பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது சமைச்சிருப்பேன். கோயில்ல இருந்து கொண்டு வந்த அபிஷேக பால் தான் இருக்கு. அபிஷேக பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க. அப்பா, என் வயிறு குளிர்ந்து போச்சு. இந்த புண்ணியம் உனக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருக்கும். நான் போயிட்டு வரேன். கற்பகம், என்ன மன்னிச்சிரம்மா. அவமானம் தாங்க முடியாம அபிஷேகப்பாங்க நானே உனக்கு விஷம் கலந்து கொடுத்துட்டனே. தப்பனே நீ பிளவாக காரணமாயிட்டே. இந்த பாவியை மன்னிச்சிரம்மா, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. அப்பா, என்னப்பா சொல்ற? அபிஷேக பால்ல விஷத்தை கலந்துட்டியா? கடவுளே, விஷம்னு தெரியாம காயத்ரி அம்மாவுக்கு அந்த பாலை கொடுத்துட்டாரு. பெரிய பாவம் பண்ணிட்டானே. தெய்வமே. அம்மா, அம்மா, ஏம்மா பதட்டத்தோடு ஓடி வர? நடக்க கூடாதுன்னு நடந்துருச்சுமா. என் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு விவரம் தெரியாம விஷம் கலந்து பாலை கொடுத்துட்டு. அப்படியா? என்னம்மா இது, பால்ல விஷம் கலந்துருக்குன்னு சொல்ற? அப்படியான்னு பச்சை குழந்தை மாதிரி சிரிக்கிறீங்க. பல்லுல விஷம் கொண்டு இருக்கிற பாம்பையே நெஞ்சில ஆபரணமா சுமந்துகிட்டு இருக்கிற எனக்கு பாலும் விஷமும் பழக்கத்துல ஒண்ணுதான். அம்மா, கற்பகம், நான் உன் வீடு தேடி வந்து கையேந்தி பிச்சை கேட்டதே உன்னை விதிக்கிட்டேந்து காத்து ரட்சிக்கத்தான். இப்போ விஷமுறிவு மட்டுமல்ல, விதிமுறிவும் ஏற்பட்டு போச்சு. கவலைப்படாத, நீ வேதனைங்கிற கிரகணத்திலேருந்து விடுபட்டுட்ட, சோதனைங்கிற ஆத்த கடந்துட்ட. இனி உன் வாழ்க்கையே ஒரு வளர்பிறதா. எல்லாம் உங்க ஆசீர்வாதமா. மகமாயி உன்னை மனசார ஆசீர்வதிச்சுட்டா. கூடிய சீக்கிரமே உனக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைக்குங்கிறதுக்கு இதுவே நல்ல சகுனம். சந்தோஷமா போயிட்டு வா. மிஸ்டர் மணிவேல், உங்களிடம் இப்போது நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லும் பதிலை பொறுத்துதான் இந்த வழக்கின் தீர்ப்பு இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட அந்த இரவு நீங்கள் வெகு நேரம் கழித்து வீடு திரும்பி இருக்கிறீர்கள் என்றும், அப்போது படபடப்பும் நடுக்கமும் உங்களிடம் காணப்பட்டது என்றும் நேரில் கண்ட சாட்சியங்கள் மூலம் தெளிவாகிறது. வெகு நேரம் கழித்து நீங்கள் வீடு திரும்ப வேண்டிய காரணம் என்ன? குடிப்பழக்கம் இல்லாத உங்கள் வீட்டில் இருந்து போலீசார் மதுபாட்டில்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதெப்படி? அன்னைக்கு ராத்திரி எங்க போயிருந்தீங்க? ரவுடி ஐயனார கொலை செய்யத்தானே? இல்ல இல்ல, சத்தியமா இல்ல. அப்படின்னா எங்க போயிருந்தீங்க சொல்லுங்க. சொல்றேன். இனி இந்த உண்மையை மறைச்சு வச்சா இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடைக்காது. அன்னைக்கு ராத்திரி ராணுவத்தில இருந்து லீவ்ல வந்திருந்த என் நண்பன் என்ன பார்க்க தோட்டத்து வீட்டுக்கு வந்திருந்தான். நான் எவ்வளவோ மறுத்தும் என்ன வற்புறுத்தி குடிக்க வச்சான். அவனை வழி அனுப்பிட்டு வீட்டுக்கு புறப்பட நடுராத்திரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம வர்ற வழியில மாட்டு வண்டியோட அச்சானியும் முறிஞ்சு போச்சு. வண்டியை அங்கேயே விட்டுட்டு குடிபோதையில தட்டு தடுமாறி தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ
பண்ணக்கூடாத தவறு நடந்து போச்சு. என்னுடைய கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு குடி போதையில கற்பகத்தை கற்பழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் செஞ்ச பாவமே எனக்கு புரிஞ்சுது. ஐயோ, ஒரு அப்பாவி பொண்ணை நாம கெடுத்துட்டுமே நினைச்சு துடிச்ச அழுத. அந்த பொண்ணோட காலை பிடிச்சு கதறி மன்னிப்பும் கேட்டேன். அதுக்கு பரிகாரமா தான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சேன். ஆனா என்னுடைய குடும்ப கௌரவம் என் எண்ணத்துக்கு குறுக்கே நின்றுச்சு. அதனால இந்த உண்மையை ஊருக்கு தெரியாம மறைச்சிட்டேன். ஆனா சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மாரியம்மா அதே ராத்திரியில் நடந்த ஒரு கொலைப்பையை என் மேல சுமத்தி ஏவாயா இல்லையே அந்த உண்மையை ஒத்துக்க வச்சுட்டான். ஐயா, நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா எனக்கு கொலைகாரன் மட்டும் சொல்லாதீங்க ஐயா. தயவு செஞ்சு எனக்கு கொலைகாரன் மட்டும் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. நீங்க கொலை செய்யலனா வேற யார் அந்த ஐயனாரை கொண்டு இருக்க முடியும்? நீங்க கொலை செய்யலனா வேற யார் அந்த ஐயனாரை கொண்டு இருக்க முடியும்? நான் சொல்றேன், கொலை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, எனக்கு தெரியும். என் கூட வாங்க, நான் காட்டுறேன் ஐயா. வாங்க ஐயா. நீ ஊமையாச்சே, உனக்கு எப்படி பேச்சு வந்துச்சு? முதல்ல கொலை செஞ்சது யாருங்கிறத நான் காட்டுறேன். வாங்க ஐயா, வாங்க ஐயா. வாங்க வாங்க. என்னப்பா இது? கொலைகாரனை காட்டுறேன்னு கோயிலுக்கு கூட்டு வந்து நிக்கிற? அந்த கொலைகாரி இருக்கிற இடம் இந்த கோயில் தான். என்னப்பா சொல்ற? ஆமாங்க, செய்யறதெல்லாம் செஞ்சு புட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காள இந்த சமயபுரத்தா. இவதாங்க அந்த ஐயனார கொலை செஞ்சா. நான் சொல்றது சத்தியங்க. அட பாவி, இந்த ஆலயத்துல கிடைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற நீயா இந்த அம்மன் மேல இப்படி ஒரு பைய சுமத்துற? ஊமையான உனக்கு பேசுற சக்தி கொடுத்ததே இந்த பராசக்தி. அந்த தாயா இப்படி பேசுற? ஆமாங்க, நான் சொல்றதை நம்புங்க. கோயில் வாசல்ல படுத்துட்டு இருந்த என்ன இந்த தாய் தான் தட்டி எழுப்பி, டேய் நேரா கோர்ட்டுக்கு போடா, சமயபுரத்தாதான் கொலை பண்ணாங்கிறத சொல்லுடான்னு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொன்னான். நான் ஊமங்கிறத கூட மறந்து நேரா கோர்ட்டுக்கு போனேங்க. என்ன அறியாம நான் பேசினேங்க. உங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தேங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமயபுரத்தா தாங்க, நான் இல்லைங்க. நடந்ததை சொல்றேன் கேளுங்க ஐயா. ஒரு நாள் சிவனப்பா மாகாளியம்மன் கோயில் நகையை தேடி புதைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அங்க அவனோட ஒரே மக கற்பகம் அலங்கோலமான நிலைமையில கெடுக்கப்பட்டு கிடந்த கோலத்தை பார்த்தான். அழுதான், அம்மனை தொழுதான். அதுக்கப்புறம் நீயா? நானேதான். நான் கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருந்த கோவில் நகைய வேற எவனோ அபேஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு ராத்திரி முழுக்க சுத்திட்டு இருந்தேன். நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயனாரு, வேண்டாப்பா, கோயில் நகையை திருடுறது கொலபாதகத்துக்கு சமம். இத நான் தொட்ட பாவம் தான் என் மக கெட்டு போறதுக்கு காரணமாயிடுச்சு. தயவு செஞ்சு வழிவிடு. மறுபடியும் இதை கொண்டு போய் நான் கோயிலையே சேர்த்துடுறேன். பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட போறியா? பரவாயில்ல, என்கிட்டயே கூட மொத்த பாவத்தையும் முழுசா நானே ஏத்துக்கிறேன். வேண்டாப்பா, வேண்டாம், சொல்றதை கேளு. ஐயனாரு, வேண்டாப்பா, வேண்டாம், வேண்டாம், ஐயனாரு, ஐயனாரு, வேண்டாம். நில்லு. நீயா என்ன நெல்லுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அலைக்கடல ஆக்ரோஷமா வீசுற காத்த
சுழண்டிட்டு இருக்கிற பூமிய எதையுமே என்னால நிறுத்த முடியும். நிறுத்தினத செயல்பட வைக்கவும் முடியும். என்ன பார்த்தா கேக்குற? என்ன தைரியம்? வீண் ஆணவத்தால வழிமாறி போகாத. இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மன்னிக்கப்பட்டது. இப்போ தர்மம் உன்னை தண்டிக்க தயாராயிடுச்சு. தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கணும்னா தப்பான முறையில நீ அடைஞ்ச இந்த பொருளை உரிய இடத்துல ஒப்படைச்சிடு. எனக்கே புத்தி சொல்றியா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. அனாவசியமா இதுல குறுக்கிட்ட உன் உயிர் உனக்கு சொந்தமா இருக்காது. ஜாக்கிரதை. உயிர்? அந்த உயிரை உனக்கு கொடுத்தவனா? காப்பாத்துறவனா? கடைசியில அந்த உயிரை எடுக்க போறவனா? என்கிட்டயா சொல்ற உயிரை பத்தி? இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா நான் யாருன்னு? இந்த சித்து விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் மந்திர தந்திர மாயாஜாலங்களுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. 1000 தான் இருந்தாலும் கேவலம் ஒரு பொம்பளை தானே. உன்னால என்ன செஞ்சிட முடியும்? என்னடா சொன்ன? இப்படித்தாங்க அந்த ஐயனார் கொலை செய்யப்பட்டான். அந்த கொலைப்படி இந்த மணிவேலு மேல சுமத்தப்பட காரணம் இவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தான். அந்த குற்றத்தை மணிவேலு தன் வாயால ஒத்துக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் தாயார் பழி அவன் மேல சுமத்தினாங்க. என்ன நம்ப முடியலையா? அன்னையின் திருவிளையாடல மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். ஆனா அதனால நிறைவேற்றப்பட்டது தர்மம், அழிக்கப்பட்டது அதர்மங்கிறது அன்னைய உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பாவியான ஐயனார் அழிக்கப்பட்டா, பாதிக்கப்பட்ட கற்பகம் வாழ வைக்கப்பட்டா. அதுக்கு என் பக்தையான நீதிபதி மகேஸ்வரிய ஒரு கருவியா நான் பயன்படுத்திக்கிட்டேன். நீ பயன்படுத்திக்கிட்டியா? அப்படின்னா நீ? நானா? சமயபுரத்து நாயகியே, சமயத்தில் காக்கும் நாரணியே, சமயபுரத்து நாயகியே, சமயத்தில் காக்கும் நாரணியே, காரணியே பவதாரணியே அன்னபூரணியே. சமயபுரத்து நாயகியே, சமயத்தில் காக்கும் நாரணியே. கேப்பஞ்சேலை உடுத்திய பேர்க்கு காப்பாய் நிற்கும் தயவல்லவோ, உரியவர் கருளும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ. கேப்பஞ்சேலை உடுத்திய பேர்க்கு காப்பாய் நிற்கும் தயவல்லவோ, உரியவர் கருளும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ. கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சுடர் அல்லவோ. கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சுடர் அல்லவோ. பார்க்குடம் பொங்கல் படைப்பவர் புதம் போல விழியம்மன் அவள் அல்லவோ. சமயபுரத்து நாயகியே, சமயத்தில் காக்கும் நாரணியே.
எதிர்கொண்டு அழகாய் வலம் வரும் வேர்க்காடமர்ந்த அருள் அல்லவோ, திருவேற்காடமர்ந்த அருள் அல்லவோ. ஆலயம்மன் என திருப்பெயர் விளங்க அருமறை பாடும் பொருள் அல்லவோ. தருமத்தை காப்பாள், துயர்களை தீர்ப்பாள், துர்க்கை பவானி அவள் அல்லவோ. கருமத்தை நீக்கி கவலையை போக்கி கை கொடுக்கும் குளிர் நிழல் அல்லவோ. சிம்மவாகினி ஜெகன்மோகினி தர்மரூபிணி கல்யாணி கமலவாசனி மந்தஹாசனி காலபயங்கரி காமாட்சி மாலினி சூலினி ஜனனி ஜனனி சங்கரி ஈஸ்வரி மீனாட்சி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சர்வத்திற்கும் இங்கு நீ சாட்சி.